கர்த்தர் நல்லவர். எல்லா கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி போன எல்லாரும் எழுந்து நிறுத்தமா ஒரு 5 நிமிஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் அப்பா, உடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் ஐயா. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஐயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேலையில் உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒன்று கோட்டி நிறுத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா நாமத்தில் மேலான நாமத்தை உடையவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வாய்களை திறந்தவருக்கு நன்றி செலுத்தும், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சகாயரா எங்கள் பட்சத்தில் நின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உறவுகள் எங்களை புறக்கணித்த வேலையில் எங்கள் பட்சத்தில் நின்று எங்களுக்கு ஆதரவாக இருக்கு எங்களுக்கு அடைக்கலம் தந்த நல்ல தெய்வம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லை இல்லாத கிருபை, எல்லை இல்லாத பெரிய அன்பினால் அனுதினங்கள் நிரப்புகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கரம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும், இந்த கரம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும், கட்டுரை காரம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும். தேவ பிரசனைகள் நிரப்பட்டும், தேவ பிரசனைகள் நிரப்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நினைவு செய்தேன்.
விசுவாசத்தில் இருக்கிறபடியா எங்களுக்கு ஒருபோது பயம் இல்லை ஆண்டவர். ஒரு பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதினா என் நல்ல மேய்ப்பனீர் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனீர் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து தலையை நிமிர செய்தீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து தலையை நிமிர செய்தீர். கேடது நீர், மகிமை நீர், நான் பெற்று சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பது. நல்லா அறிக்கை செய்து பாடுவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. ஓ பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். நன்றி அப்பா, எங்கள் பட்சத்தில் ஆதரவாய் இருக்கிறேன், நீங்கள் ஆதரவாய் இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். உடைய பலத்தினால் எங்களை நிரப்பி இடை கட்டுகிறோம். உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புகிறவா. இந்த காலையில் உடைய வார்த்தை எங்களை நிரப்பட்டு, உடைய வார்த்தை சாலம் பண்ணி எங்களை நிரப்பட்டையா. தேவ ஆவியானவர்களை வழிநடத்தி எங்களை உட்படுத்துகிற வார்த்தை, உமக்குள்ளாக எங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தை, ஜீவன் பொருந்திய வார்த்தை வெளிப்படக்கத்தை எங்களுக்கு உதவி செய்யும். வெறுமையானது எல்லாம் ஒழிந்து போட்டு நிறைவானது வரும்பொழுது எல்லா குறைவுகள் மாறும் என்று பார்க்கிறோம். ஆவியானவர்களை நிரப்பும் அபராஜமான அடிமையினை கர்த்தர் மறைத்து வெளிப்படும் உள்ள நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. நாம் நிற்பது நிர்மூலம் ஆகாததும் அவர் நம்ம மேலே வைத்து கிருபையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். சங்கீதம் 121 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் தனக்கு ஒரு பலவீனம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, உலக மனிதர்கள் சொல்றாங்க, பிரச்சனை வரும்போது, பலவீனம் வரும்போது யாரை சார்ந்து நிற்பாங்கன்னு சொன்னா என்னுடைய சுய பலத்தை சார்ந்து நிற்பாங்க. இரண்டாவது சுய புத்தியை சார்ந்து நிற்பாங்க. அதுவும் முடியலைன்னா உலக மனிதர்களையோ உறவுகளையோ நண்பர்களையோ சார்ந்து நிற்பாங்க. ஆனா தேவ பிள்ளையாக ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நமக்கு ஒரு கண்மலை ஒன்று உண்டு. ஒரு சர்வ வல்லமையுள்ள வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உலகம் முழுவதும் எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை. ஆமென். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களும் பிரச்சனை. தேசம் முழுவதும் இருக்கிற எந்த குடும்பத்தை எந்த வீட்டுக்குள்ள போய் கேட்டாலும் பாருங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, ஜனங்கள் தன்னுடைய வழிகளை அப்படியே கெடுத்துக் கொள்றாங்க. ஆமென். தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது
உன்னுடைய சுய பலத்தை சார்ந்து நின்று அதை ஜெயித்து விடுறாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில போறாங்க. கடைசியில் தோத்து போயிட்டு கடைசி வரைக்கும் அதுல இருந்து மீள முடியாம அப்படியே இருந்துடுறாங்க. நம்ம ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு உதவி செய்வதற்குன்னு ஒரு ஆண்டவன் பட்சத்தில் இருக்கு. எனக்கு தெரிந்த நபர் கடந்த நாட்கள்ல ஒரு நாள் போயிட்டு இருக்கும் வந்தார் எதிர்ச்சியா. வரும்போது என்ன போது எப்படி இருக்கிய அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன சந்தோஷமே இல்லை. ஆமே, கவலையோடு இருக்கு, ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை பிரதர் அப்படின்ட்டார். என்னையா என்ன காரணம் அப்படின்னு. இப்போ இடையில சமயமாக தான் அவர் ஒரு வீடு கட்டினார். ஒரு 23 லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டினார். அந்த வீடு கட்டுவதற்கு முன்பதாக அவர் சீட்டு வீட்டில் இருந்தார். அப்போ நான் போய் பார்க்கோம், ஒரு சகோதரன் நாங்களும் போய் அவளை எதாச்சியாக பார்க்கும்போது அவர் சொன்னார், பிரதருக்கு ஒரு வீடு போடணும், வீடு கட்ட போகிறேன், அதுக்கு பணம் தேவை இருக்குது, ஒரு 10 லட்சத்துக்கு வேணும் அப்படின்றார். எவ்வளோ போட்டார்? 10 லட்சம் வேணும் அப்படின்றார். 10 லட்சத்துக்கு ஒரு வீடு போடணும். ஒரு சின்ன வீடு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் இருக்க மாதிரி அந்த வீடு எனக்கு போதும் அப்படின்றார். ஆனால் கொஞ்சம் நாள் போச்சு, அவங்களோட உறவுகள் பட்சத்தில் வந்தாங்க. அவங்க வீடு கெட்ட போகிறாங்கன்னு சொன்னவங்க சில மனிதரோட ஆலோசனை, அந்த மனிதர்கள் அந்த சகோதரி அவங்களோட மனைவியானவங்க சில மனிதரோட ஆலோசனை, உறவுகளோட ஆலோசனை கேட்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தவங்க இப்படி வந்தாங்க, அவங்க தாய், அம்மா இப்போவுமே 3 பிள்ளைகள் வச்சுருக்க, இப்போ அந்த சின்ன வீட்டை கட்டிட்டு பின்னாடி நீ வீடு போடணும்னா அதுக்கு ஒரு பல தேவைகள் இருக்குது, அதனால் இப்போவே பெரிய வீடை கட்டிடு அப்படின்னா. இன்னொருத்தவங்க வந்தாங்க, பக்கத்தில் கையை காட்டாங்க, தருக்கு பாரு பக்கத்தில் ஒரு வீடு, இந்த வீடை பாரு பெரிய வீடாக இருக்குது, நீங்கள் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன வீடு போட போகிறாங்க, இதே மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டு அப்படின்ற. இவங்க இதையெல்லாம் சேர்த்து மண்டையில் போட்டு அரைச்சி அங்கே இருக்க அந்த வேலை கூட்ட அந்த கொத்தனார்கிட்ட மேஸ்திரிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னையா செய்கிறது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா, அவர் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு விதையை போட்டு விட்டேன். இல்லையா இல்லையா, ஆமாம் சரிதான், இன்னும் 4 வருஷம் நீங்கள் வீடு போடுவீங்க, 4 வருஷம் கழிச்சு வீடு போடும்போது அதோட ரேட்டு எல்லாம் ஏறி, செங்கல் சிமெண்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டை ஏறி போயிருக்கும். காணா குறைக்குங்க கொத்து வேலை பார்க்குற அந்த சம்பளம், அந்த வேஷ்டிகளுக்கும் இவங்களுக்கும் சம்பளமும் அதிகரிச்சிருக்கும். அதனால இப்போவே வீடு போடுங்க, ஒரு 5 லட்சம் கூட 5 லட்சம் போடுங்க, நான் ஒரு பெரிய வீடை கட்டி தந்துடுறேன். ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா. இவரும் சரிங்க அந்த பேச்சை கேட்டு ஒரு 15 லட்சம் தான், நான் 10 லட்சம் கூட ஒரு 5 லட்சம் எப்படியாச்சும் பிரட்டி எப்படியாவது இந்த வீட்டை கட்டிடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி, ஆனால் 10 லட்சம் இவர் கையில் இருந்த பணம். அம்மே, யார்கிட்டையும் கடன் வாங்க தேவையில்லை, அந்த 10 லட்சம் அவர் கையில் இருந்தது, ஆண்டவரை கொடுத்து இந்த வீடை கட்டணும்னு சொல்லி அவரை ஆசீர்வதிச்சு அவர் கையில் கொடுத்த பணம். அம்மே, இவர் சரி ஒரு 5 லட்சம் தானே கடன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை போட ஆரம்பிச்சார். வீட்டை கட்டிக்கிட்டே இருக்கும்போது 5 லட்சம் 10 லட்சமாக மாறிடுச்சு. இப்போ 20 லட்சத்துக்கு வந்து நிற்கிது. கடைசியில் அப்படி இருந்து வீடு பூசமான எதுவும் வரல. இதுக்கப்புறம் எவ்வளோ போகும், எவ்வளோ வரும் செலவுன்னு பார்த்தா இன்னும் 4 லட்சம் வரும். இல்லையா, வீடு பூசுமான இருக்குது, டைல்ஸ் இருக்குது, இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து செலவு எவ்வளோன்னு பார்த்தா இன்னும் 4 லட்சம் வரும் அப்படின்ட்டு. இல்லையா இல்லையா, இந்த ஆலோசனை கொடுத்தது ஆண்டவர் தான். ஆனால் நல்லா பாருங்க, பக்கத்தில் இருக்கிற மனுஷனோட ஆலோசனை கேட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டை பார்த்தனால உங்களுக்கு எவ்வளோ கடன் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் கடன் வந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. இதனாலே மனைவிக்கு எனக்கு டெய்லி பிரச்சனை. ஆமே, டெய்லி பிரச்சனை, டெய்லி சண்டை. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேங்கிற மாதிரி டெய்லி ஒரு முகத்தை பார்க்கவே பிடிக்கல கூடாது. நாங்கள் சந்தோஷமா சிரிச்சு பேசி மற்றவங்க வரும்போது நடிக்க கூட என்னால் முடியல அப்படிங்க. ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா. உலக மனிதர்களுக்கு எப்படியோ தெரியல, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக ஒரு பட்சத்தில் இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவன் பட்சத்தில் இருந்தும் கூட நம்ம எதுக்குனால விழுந்து போகிறோம்னு சொன்னா கண்களின் இச்சை. அல்லேலூயா. இச்சிக்கிறது எல்லாம் நிறைவேற்றணுங்கிற ஒரு ஆசை நம்ம இருதயத்துல விசுவாசம் விதைக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்ம சுயத்தின்படியே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். யாக்கோபு 1:13-14 சொல்லி எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 1:13-14. சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. கண்களின் இச்சைங்கிறது சாதாரண ஒரு காரியம். ஆண்டவர் திட்டத்தை கொடுத்துருவார், இதை செய்யப்பா அப்படின்னு சொல்லிடுவார். ஊழியமா இருக்கு இல்லை எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் திட்டத்தை கொடுத்து ஓரமா இருப்பார். சரி என்ன செய்யலான்னு பார்ப்போம். பக்கத்தில் இருக்க மனிதர்கள் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நம்ம இதை கேட்டோன்னு வச்சுக்கோங்க, கேட்கும் பொழுது அவங்களுடைய ஆலோசனை நம்ம கேட்கும் பொழுது என்ன ஆகுன்னா, தொடர்ந்து அவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆவியானவர் சொல்லுற காரியங்களை அல்ல தட்டிக்கிட்டே இருப்போம். ஆமென். இன்னொன்று, நம்ம கண்கள் பார்க்கும். ஒரு மனுஷனை பிசாசு கெடுக்கிறதுக்கு முதல் காரியமே அவருடைய கண்களை தான். கண்களை தான் முதல்ல பிசாசு கை வைப்பான். கண்களை கெடுத்துட்டா போதும், ஈஸியான மனிதனை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். பிசாசுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் மோசேயை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பர்வதமாகி ஓரத்துல தேவன் மோசையோடு பேசியப்பா, இந்த ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வாப்பா, அவங்களுடைய கூக்குரல் சென்னதிலே எட்டினதுன்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் மோசையை அனுப்புகிறார். எங்கிருந்து அனுப்புகிறாருன்னா தேவ பர்வதமாகிய ஓரேப்பிலிருந்து அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மோசைக்கு ஒரு காரியத்தை கட்டளை கொடுக்குறப்பா, நீ கூப்பிட்டு வா, ஜனங்களை கூட்டிட்டு வந்து இந்த ஜனங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்தலத்துல வச்சு இந்த ஸ்தலத்துல ஜனங்களை ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்து ஒரு தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். ஒரு கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் ஒரு தரிசனத்தையும் அவங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, உங்க கண்கள் எல்லாம் இந்த ஆண்டவர் சொன்ன அந்த ஓரை பர்வதம் என்கிற ஒன்று ஆண்டவர் அதை நியமித்து அந்த ஸ்தலத்துமே உங்க கண்கள் வந்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, அவர் கொடுத்த தரிசனமாக இந்த கானானுக்கு நேராக கண்கள் வந்திருக்கணும். அல்லேலூயா. ஆரம்பத்திலே வந்து நிற்கிறாங்க, அங்க செங்கடல் அவனுக்கு எதிராக நிற்கும் போது அங்கேயே முழுமுழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. திரும்பி பார்க்குறாங்க இந்த பக்கம், இது எகிப்தியர்கள் படையெடுத்து வரவங்களை பார்த்தவங்களுக்கு பயம் கொடுத்துட்டு. அல்லேலூயா. அங்க இருந்தாலும் உயிரோடு இருந்திருக்கலாம். இங்க வந்து ஒன்று சமுத்திரத்து சாவோம், இல்லைன்னா அந்த எகிப்தியர் கையால சாகுவோன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு. அல்லேலூயா. இப்ப கண் அங்க பார்க்குது, வாய் அறிக்கை செய்யுது. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் தேவன் தரத்த தரிசனத்துக்கு விரோதமாய் என்னுடைய வாயே எனக்கு விரோதமாய் தேவன் வைத்து அந்த அந்த மேன்மைக்கு விரோதமா ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய வாயே முறுமுறுக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னா, அந்த கூட்டத்திற்கு ஒருவருக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல. தேவ பர்வதமாக ஒவ்வொரு போய் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த பலிகளை கூட செலுத்த முடியல. அல்லேலூயா. அவங்க பக்கத்துல கூட நெருங்க முடியல. மோசே ஆரோன் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அங்க போக முடியுதே தவிர இஸ்ரவேல் ஜனங்களால் அங்க போக முடியல. ஏன்னா அது காரணம் கண்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு மேன்மை, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பிசாசு எந்த வழியில தடை செய்கிறான், எந்த வழியில அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவன் தடுத்து போறான்னு சொன்னா நம்முடைய கண்களை வைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குது. அல்லேலூயா. பிசாசு கண்ணை கெடுத்துட்டா போதும். ஒரு மனுஷன் கண்ணு கெட்டு போயிட்டு அவர் சரீரம் முழுது இருளாரு. அல்லேலூயா. எப்படி இந்த ரூம்ல லைட்டை ஆஃப் பண்ணோன்னு இருட்டா இருக்கு, ஒரு தடவிதான் தரிசனத்தை தடவி கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வைத்த தரிசனத்தை நம்ம சரீரத்திற்கு கண்ணை கெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணாலும் தரிசனத்தை நம்ம அடையவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை தான் கடைசி வரைக்கும் முட்டி மோதி காணான சுதந்திரிக்க முடியாது, அதை பார்க்க மாத்திரம் தான் முடிஞ்சு. அல்லேலூயா. 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 ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம தேடி வந்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு வைத்திருக்க மேன்மையை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்க அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கும்படி நம் பட்சத்திலே கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் ஒன்று மாத்திரம் நம்ம செய்ய தடையா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கவே முடியாது. ஆமென். எதுக்கு ஒரு மனுஷன் புலம்புறான், எதுக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனை வருது, எல்லாத்தையும் பண்ற தப்புல தான் சுய இச்சைப்படி ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுட்டு கடைசியா வந்து ஆண்டவர்கிட்ட முறையிடுறேன். ஆமென். நீங்க தான் ஆண்டவரை செய்ய சொன்னீங்க, நீங்க செய்ய சொன்னனாலதான் நான் செஞ்சேன், இப்ப நான் வெட்கப்பட்டு நிக்கிறேன். அல்லேலூயா. 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 ஆண்டவர் ஒரு மனிதனை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் தான் அடைந்தாங்க.
அவர் முகங்கள் ஒருபோது வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு நல்ல ஆலோசனை தருகிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளா போய் சில காரியத்தை செய்து மாட்டி தவிச்சிட்டு வந்து கடைசி ஆண்டவர்கிட்ட முறையிடுறதோட தினமும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது. ஆமென். நமக்கு அது நல்ல நன்மையாய் தோன்றாச்சு. ஏதோ ஒரு வேலையை செய்யறோம், ஒரு ஊழியத்தை செய்யறோம், அது நமக்கு வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, தெய்வ சமூகத்தில் அனுதினமும் காத்திருக்குது நல்லது. ஆமென். பெரிய பெரிய ஊழியக்காரர் அநேக ஊழியங்களே சீக்கிரமாய் முடிந்து போகுது. நாங்கள் அநேக கிராமங்களுக்கு போகிறோம், எத்தனையோ சபைகள் கூட்டப்பட்டிருக்கு. ஆமென். தரிசனத்தை பெற்று வருவாங்க, ஒரு ஆர்வக்குள்ள செய்வாங்க, தெய்வ சத்தத்தை கேட்டு செய்வாங்க. நாளாக என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படியே தன் மாமிசத்துக்கு தன்மையை வெட்டுப்படுத்துறாங்க. அம்மே சின்ன சின்ன விஷயத்துல தெய்வ சத்தத்தை, தெய்வ ஆலோசனை கேட்கறது கிடையாது. ஒரு பிரசங்கமா இருக்கட்டும், ஒரு வாரம் இருந்து பிரசங்கத்தை எடுத்து இதை சரி இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆண்டவர் நேற்று வேலையில இல்லை இது இல்லை வேற என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் நான் உட்காந்துருந்தேன். ஒன்று வாழுது. காலையில் எழுந்து ஒரு 4 மணிக்கு போய் தெய்வ சமூகத்தை உட்காரும்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தேன். அலையிலே சொத்தம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் என்ன செய்ய ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்யறதுதான் நம்மளுடைய கடமை. அதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைச்சி வருகிறார். அந்த இஸ்ரவேல் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை விடுதலை பண்ணி அவனுக்கு பாலந்தையில் ஓடுகிற கானாந்தேயத்தை சுதந்திரமாக கொடுப்பேன்னு தரிசனத்தையும் கொடுத்து ஆண்டவர் அழைச்சிட்டு வராரு. ஆனா இவங்க தன்னோட சுய இச்சையை நிறைவேற்றதான் பிரயாசப்படுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேலையில நானும் இதே போல இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் ஒரு தம்பியை பார்க்க போனேன். அவர் தகப்பனா இறந்து போனார். உறவுக்கார பையன். அப்போ அந்த பையன் தான் அந்த குடும்பத்தை, அவங்க அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து அந்த பையனுக்கு 2ஆம் தாரம். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ தகப்பனார் இறந்து போனோன்னு 2 பெண் பிள்ளைகள், 2 தங்கச்சி இந்த பையனுக்கு இருக்கு. இப்போ இந்த முழு பொறுப்பு இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த பையன்ட்டு தான் இருக்கு. அவங்க அப்பா இறந்து போகும்போது அந்த வண்டியை தள்ளிட்டு இருக்கோன்னு நான் சொல்கிறேன், நீதான் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவருடைய ஊழியம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த பையன் ஊழியக்காரனா இருக்கான். ஊழியம் ஆண்டவர் தெய்வ சமூகத்தில் இருக்கிற பக்கம் அந்த குடும்பம் உன்னுடைய கரத்தில் இருக்குது. இந்த குடும்பத்துக்காக நான் பிரயாசப்படணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் ஆட்சி எங்களோடு வந்தா, ஒரு நாள் வந்து சொன்னா அந்த பையன் எங்கள் அண்ணன் மகன் தான், சித்தப்பா நான் நீ ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு, நான் ஊழியத்துக்கு போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னா அப்போ நான் சரி நான் சொல்றேன், மெதுவாக சொல்றேன் அப்படின்னோன்னு ஒரு நாள் சொல்றேன். அப்போ மறுநாள் ஆச்சு, நான் இன்னைக்கு கிளம்ப போறேன் ஊழியத்துக்கு அப்படின்னு நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கிளம்ப போறேன் சித்தப்பா, இன்னைக்கு கிளம்ப போறேன், இன்னைக்கு சாயந்தரம் நான் ஊருக்கு கிளம்ப போற ஊழியத்துக்கு படிக்கிறேன், பைபிள் காலேஜ் படிக்கிறேன். அப்போ நான் ஒரு வெளிப்படையாக சொன்னேன், நீ ஊழியத்துக்கு போக தேவை சித்தம் இல்லைப்பா. இல்லையா, நீ ஊழியத்துக்கு போக தேவை சித்தமே இல்லை. அவன் ஊழியங்கிறது லேசான காரணம். சின்ன பையன், ஒரு 16 வயசு பையன். 16 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? ஆமென். 16 வயசு பையனுக்கு என்ன பண்ண முடியும்? தேவ சமூகத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஜபத்தை ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல போய் தேவனோட ஐக்கியமாகறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஆகும். என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த காரியத்தை சொல்றேன். நான் தொழிலுக்கு போயிட்டு வர பல பேச்சுவார்த்தைகள் பல நபர்களோடு பேசுறதுனால தேவ சமூகத்தோடு நான் ஆண்டவரோட ஒப்புரவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது ஆகும். ஹல்லேலூயா. உடனே போய் ஒரு ஊழியத்தை செய்யணும்னா அதெல்லாம் சாத்தியப்படாது. இந்த பையன் சொல்லும்போது நான் சொல்றேன், எப்பா இது சரி வராது. பிள்ளைகள் இருக்காங்க, 2 தங்கச்சிகள் இருக்கு, தங்கச்சிக்காக நீ சில காய்ச்சி ஊழியம் நிறைய ஊழியம் இருக்கு, நீ எவ்வளோ ஊழியம் செய்யலாம், நீ அப்படியே பிள்ளைங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படின்னு ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லை நான் ஊழியத்துக்கு போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க தாத்தாவும் அவர் சப்போர்ட் பண்ணாரு. ஊழியம் இருந்தீங்க, அது இன்னைக்கு பெருமை ஆயிட்டு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன்ல பிசாசு எப்படி வஞ்சிக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுவேன், வெளியே இருக்க ஊழியக்காரங்களை காட்டும் பிசாசு, பாரு இவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை காட்டி 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 பிசாசு ஒரு மாயைக்குள்ள கொண்டு வந்துடும். ஆமென். ஊழியங்கிறது ஒரு விளையாட்டு காரியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விளையாட்டு மைதானம் உள்ள ஊழியம். ஆமென். இப்போ அவனையும் சரிப்படுத்த முடியல, தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியல. அவனுடைய தங்கச்சி ஒரு பிள்ளை ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டு தன் எதிர்காலத்தை பார்த்து அந்த பிள்ளை போயிட்டு இப்போ ஒரு பிள்ளை இருக்கு. ஆமென். இவன் தன்னோட எதிர்காலத்தை என்ன செய்யணும் தெரியாம ஒரு கேள்விக்குறியோட இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், இல்லை ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிற பக்குவம் நமக்கிட்ட இல்லைன்னா தேவ ஆலோசனை பெற்ற மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையாவது கேட்கணும். ரெண்டு இல்லாத பட்சத்துல எங்கன்னா போய் முட்டிட்டு வந்து நின்று ஆண்டவரா என்னை அழைச்சார், தேவ சுத்தமே இல்லாத அழைப்பு பெற்றுக்கொண்டு கொண்டு ஆண்டவர் தான் என்னை அழைச்சாரியா அப்படின்னு ஆண்டவர் மேலே ஒரு குறையை போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன்னா அநேக ஊழியர்கள் நான் போய் அநேக ஊழியரோட ஐக்கியம் இருக்கிறதுனால சொல்றேன், ஒவ்வொருத்தவங்க அணுகிற தேவைகளுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு தேவ சமூகத்தையே நோக்கி இருக்காங்க. அவருடைய மாம்சத்தில் மட்டும் செய்யறாங்க, எவ்வளவோ காரியங்களை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தாயார் எனக்கு தெரியும், ஊழியம் பார்த்து இருக்காங்க. அவங்க சபையில் அநேக அற்புதங்கள் செய்யறாங்க. அவங்கள வச்சு ஆண்டவர் பெரிய கட்டிகள், எவ்வளவு பெரிய பிசாசு போராட்டமா இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் ஜெபத்திலே சரி செய்து விடும். ஆனா யார்கிட்டையுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சரியா இவ்வளோ பிசாசு போராட்டத்தை வந்து இவங்களுக்கு குணமாக்கணும், எனக்கு ஒரு காணிக்க மாதிரி கொடுங்க அப்படின்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து மாத்திரமே இருப்பாங்க. ஒரு நாள் தொழிலுக்கு போயிட்டு வரும்போது நடந்த ஒரு சம்பவம், இது 20-21 வருஷத்துக்கு முன்பு நடந்தது. நாங்கள் மக்கனாயில் இருக்கும்போது நடந்தது. ஒரு நாள் நான் ஜெபிச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அன்னைக்கு ஒரு 100 ரூபா தருவாங்க. உழைக்கிறதுல ஒரு பங்கை பிரிப்பாங்க, அதில் பிடிக்கல, அதில் ஒரு ஆளுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 100 ரூபான்னு சொல்லி வரும். அதில் எனக்கு 100 ரூபாய் எங்கள் அப்பா தருவாங்க. இல்லையா, அந்த 100 ரூபாய் வச்சு ஏதாவது செய்யலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். 100 ரூபாய் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற வேலையை ஆண்டவர் ஒரே ஒரு முகத்தை காமிச்சேன். அதில் ஒரு 100 ரூபாய். ஆமாம். அதில் 100 ரூபாய்க்கு தகுதியான பாத்திரம் ஒன்று அங்கே இருக்குப்பா. அலையிலூயா, அலையிலூயா. நம்மோடு இணைந்த சகோதரர்கள் இந்த வேலை செய்து திருச்சியில் சகோதரர்கள் என்ன தோமான அவருடைய முகத்தை ஆண்டவர் காமிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு நிலைமை பார்க்க அவங்களோட கூட இருந்தனால நான் சொல்றேன், இந்த பாலத்துல ஏறுவாங்க, பாலத்தை ஏற்றத்தில் ஏறும்போது வண்டியை பைக்ல ஏறுவார், அங்கே போனோன்னு சாலை ஆஃப் பண்ணிடுவார். பைக்ல இருந்து இறங்கும் போது பெட்ரோல் மிச்சம் முடிக்கிறாரு. மாசம் டியூ 700 ரூபாய் கட்டணும். அப்படியே கண்ணீர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில மனிதர்களால் ஆண்டவர் மனுஷங்களை கொண்டு ஒரே காலில் போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அந்த மனுஷன் ஆயத்தம் உள்ளவனா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் முதலாவது வந்து நம்ம பட்சத்துல வந்து நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள்ட்ட பேசும்படியா இந்த தேவை இருக்கப்பா, இதை செய்யணும் அப்படின்னு நம்மளோட பேசுறதுக்கு ஆண்டவர் பட்சத்துல வந்து நிற்பார். ஆனா அதற்கு தகுதியான பாத்திரமா நம்ம இருக்கும். நம்ம மாம்ச சிந்தையோடு இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம விட்டு இடப்பட முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் என்பவன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாய் முதல் ஏற்படுத்தின ஒரு மனிதன். ஹல்லேலூயா. சவுலை வைத்து இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரணும்னு நினைச்சது ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனா இந்த மனுஷன் சின்ன சின்ன விஷயமாய் செஞ்சு எல்லாத்தையும் தனக்கென்று 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 பார்க்கறது எல்லாம் தனக்கென்று இந்த மனுஷன் தன்னுடைய சுய இச்சைக்கு இடம் கொடுத்த முடியாது. அங்க நடந்தது என்னன்னு சொன்னா ஆண்டவர் வயலை பறிச்சு அவனை கொடுக்கணும்னு சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பறிச்சுட்டு அதை தாவீதான ஊழியக்காரனாக தாவீது கரத்துல கொடுத்தார். இந்த சவுலை குறிச்சு பார்க்க கடைசி வரைக்கும் நல்ல ஆவியில் இறங்கி முதல் யுத்தத்தை செய்வார். நல்ல வைராக்கியமா ஆவியானவர் மேல் இறங்கினோன்னு அவன் ஓட மாட்டை பிடிச்சு அதை சங்கரிச்சு யுத்தம் செய்வார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அதே சவுல் நாட்கள் ஆக 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 என்ன செய்யுதுன்னா தன்னுடைய சுயத்துக்காக பிரயாசப்பட ஆரம்பிச்சிட்டான். தனக்குன்னு பலவான்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு. போகிற இடத்துலலாம் தனக்குன்னு ஜெயஸ்தம்பம், நான் இதை செஞ்சேன்னு சொல்லி தனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நட்டி வச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தன் முதல்ல அவன் கண்ணை பிசாசு கெடுப்பான், இரண்டாவது அவன் நினைவுகளை கெடுப்பான், மூன்றாவது அங்க என்ன நடக்குன்னு அவன் காதை அடையப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எது சொன்னாலும் அவன் காதுல கேட்காது. ஆமென். அந்த சாமுவேல் சொல்றாரு, பலியை பார்க்கில் கீழ்ப்படும் ஆட்டுக்கடாக்கு நினைத்தை பார்க்கணும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுக்க மனசே கிடையாது சவுலுக்கு. ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க மனசே இல்லை. ஹல்லேலூயா. கடைசியா கூட போய் நிற்க சாமுவேலை தான் எதிர்பார்க்காரு. அந்த மனுஷன் இறந்து போய் அங்க இருக்காரு. அங்க இருக்கிற மனுஷனுக்கு இழுத்து கொண்டு வந்து ஆலோசனை கேட்காரு. அப்பா சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லாது, தேவனே உனக்கு சத்துருவா நிற்கும் போது நான் என்னப்பா உனக்கு உதவி செய்ய முடியும்? ஹல்லேலூயா. எனக்கு அநேகருக்கு ஆண்டவரே சத்துருவாய் நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை நம்ம கேட்க நடக்க 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 கர்த்தர் நம் பட்சத்திற்கு நமக்கு பரிகாரியே நம் பட்சத்திலே நடந்தவர், நமக்கு ஆலோசனை தருகிறவர், நம் பட்சத்தில் நம்மோடு இருப்போம். ஆனா தேவ சத்தத்தை விட்டு நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது கர்த்தரை நமக்கு எதிராளியா இருந்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விளையாடுற மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். என்னாகுமா 22வது அதிகாரத்துல விளையாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதம் பண்ணி அவங்களுக்கு விரோதமாக நிந்திக்குப்பாங்க. நிந்திச்சு ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லி இந்த மனுஷங்க கூலி பொருத்தி கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நிந்திக்கிறதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களே. இந்த மனுஷன் ஒரு தேவ ஊழியக்காரர் தான், ஒரு தீர்க்க தரிசி தான். அவரை ஜனங்களை நிந்திக்கணும்னு சொல்லி கூலி பொருத்தி கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அனுமதி கொடுக்கல. ஹல்லேலூயா. முதல் தரம் வந்து நிற்கும்போது ஆண்டவர் சொன்ன, உனக்கு என்னப்பா, ஏன் இந்த மனுஷன் வந்திருக்காங்க, இந்த மனுஷங்களுக்கு உன்னிடத்துல என்ன வேலைன்றவன்னு அவர் சொல்றாரு. இப்படி கூப்பிட வந்திருக்காங்க, இந்த ஜனங்களை நிந்திக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்ற. இந்த ஜனங்கள் சபிக்காத, ஜனங்கள் நிந்திக்காத, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மறுபடியுமா இந்த ராஜா திரும்ப இந்த மனிதனத்துக்கு பிழையாம இடத்துக்கு ஆட்களை அனுப்பி, இல்லை பிரதானமான ஆட்களை அனுப்பி அவளை கூட்டு வாங்கன்னு திரும்ப அந்த மனுஷனால போகாம இருக்க முடியல, வற்புறுத்துகிறார். அப்போ ஆண்டவர் விட்டு பிடிச்சிட்டாரு. சரி போறியா, சரி போறதா போ, ஆனா நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் விட்டு அங்க வாசிக்கணும். அந்த எண்ணாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். என்னாகும் 22 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு வந்து எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனா அந்த மனுஷனுக்கு தெரியல, அந்த கழுதைக்கு தெரியுது. ஒரு ஆண்டவர் தேவ தூதர் வந்து நமக்கு விரோதமாக வந்து நிற்கிற பட்டயத்தை உருவிட்டு வந்து நிற்கிறான்னு இந்த கழுதைக்கு தெரியுது. ஆனா இந்த பிள்ளைகளோட கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த மனிதனுடைய சத்தம் செவியில இருக்கு. அந்த மனுஷனுடைய பொருட்கள் அதை கொண்டு வந்த அந்த பரிசு பொருட்கள் நிறுத்தம் அதை பார்த்ததுனால எனக்குள்ள இருந்த அந்த இச்சை என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னா தேவ சத்தத்தை தேவன் எதிராளியா வந்து தனக்கு முன்பாக நிற்கதையை மறைக்க பண்ணிட்டு அன்னைக்கு அநேகர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து 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 ஆவியை துக்கப்படுத்தி தேவனே தனக்கு விரோதியாக நிற்கும்படியா அவர்களே தங்களை ஏற்படுத்தணும். ஆசீர்வதிக்க வேண்டிய ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை அடையாக நிற்கும்படியா நம்மளே நம்மைக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஆனா அதே இது நம்ம வாசிக்கிறோம். யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். அதே தூதனானவர் யோசுவாவுக்கு எதிரே வந்து நிற்கிறார். எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டது. யோர்தானை கடந்து இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா ஆண்டவர் அழைச்சு வருகிறார். இது அதுக்கு அடுத்த கட்டமாக அங்க எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இருக்கு. ஆனா அது வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. அப்போ யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து யோசுவா எடுத்துக்கொண்டு யோசுவா 5வது அதிகாரம்
17 வசனத்தை வாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எரிவு பட்டணத்தை எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு வந்தார். இப்போ இந்த யோசுவா போய் நின்று ஒரு சில காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. யோசுவாவுக்கும் மோசேக்கும் உள்ள வித்தியாசம் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை அந்த பாடுபடுத்தினாங்க. ஆமென். அதனால இந்த யோசுவாவுக்கு ஒரு பயம், மோசேயே அந்த பாடுபடுத்தணும், நம்ம என்ன பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பயம் பலம் கொண்டு திடமானதா அடிக்கடி யோசுவாவை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த மனுஷனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப எரியோ பட்டணத்துக்கு முன்பாக போய் நிக்கிற எரியோ அடைச்சிருக்கு. எரியோ மனுஷர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ஆனாலும் இந்த யோசுவா தன்னுடைய சுய பலத்தை நம்புகிற கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து நிற்கிறவங்க, சுய புத்தியை சார்ந்து நிற்கிறவங்க, தேவனை சார்ந்து நிற்கிற மனுஷன். அவன் தன் கண்களை ஏறெடுக்கும் பொழுது அங்க ஒருவின பட்டயத்தையோடு ஒரு தேவ தூதர் அங்க நிற்கிறார். ஹல்லேலூயா. தூதரானவர் வெளியில நிற்கிறார். தன் கண்களை ஏறெடுக்க பார்க்கும் பொழுது அந்த தூதனை யோசுவா பார்க்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்றாரு ஆண்டவர் சொன்னா, இந்த யுத்தத்தை நீ செய்ய மாட்டப்பா, பட்டயம் என் கையில இருக்கு, இந்த யுத்தத்தை நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது, ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதை சுதந்திரத்துக்கு நம்ம பிரயாசப்பட தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரே அதை நம்ம பெரும்படியாக நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதத்தின் வாசி, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை. ஆண்டவரே ஆலோசனை கொடுத்து நடத்துவார். நான் அனுதினமும் தேவ சமூகத்தை நோக்கி நான் பார்க்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் எந்த மனுஷன் தேவனே சார்ந்து நிற்கானோ அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே படிப்படியா ஆண்டவர் முன்னேற்றத்தில் கொண்டு போயிட்டே இருப்பார். ஒருவேளை நம்ம ஏரியில அந்த படி இருக்கு, படியில ஏறி போயிடலாம், நமக்கு பலன் இருந்தாலும் கூட ஒரு படியில வைக்கும்போது கூட ஆண்டவர் மறுபடியும் ஏறணுமா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவர் ஏறுனா ஏறணும். ஆண்டவர் அதிலே நிலைன்னு சொன்னா நிற்க. அதை தான் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன செய்ய, சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பிரச்சனைகள் போராட்டங்களை தப்பிக்கணும் சிக்கி தவித்து அதுல தப்பிக்க முடியாம வழி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஒத்தாசை அனுப்புவதற்காக உன் பட்சத்தில் இருக்கு. என்னுடைய நானும் சர்வ உலகத்தை உண்டாக்கின சேனைகள் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளது. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கும்படியா நமக்கு உதவி செய்ய மாட்டார். ஆண்டவரை பார்த்து ஒரு மனுஷன் விதமாக அறிக்கை ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்துக்காக அந்த பிரயாசப்பட்ட தொழிலுக்காக, தொழில் செய்வதற்காக தேவ சமூகத்தை ஆண்டவருக்கு தொழில் செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா கொஞ்ச நாட்கள் போனோம்னு நஷ்டம். உடைய வாழ்க்கையில் கடந்த நாட்கள் இந்த வருடத்துல ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள நான் கடந்து வந்தேன். ஒரு சின்ன வெள்ளம் வந்து இந்த வெள்ளத்தை கொடுத்துட்டு ஒரு வெள்ளம் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். வெள்ளத்தை எடுக்கணும் 2 மாசமா ஜெபிச்சு இருக்கேன். அந்த எனக்கு ஒரு வெள்ளம் தாங்க, போட்டு தாங்க, பெரிய வெள்ளம் தாங்க. வெள்ளம் நிறைய ஆட்கள், ஒரு வெள்ளம் சின்ன வெள்ளம், வெள்ளம் நிறைய ஆட்கள் இருக்கு. இந்த ஆட்களுக்கு இந்த வெள்ளம் பத்தலையே. ஒரு வாரம் ஒரு 2 மாசமா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கு. ஜெபிச்சவன் தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்க முடியும். இதற்கு முன்பாக வாழ்க்கையில ஒரு 2000 2200 பொருள் வாங்கணும், அதுக்காக 2.5 வருஷம் காத்திருந்தேன். ஒரு 2200 பொருளுக்காக 2 வருஷம் நான் செல்லில் அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு டெய்லி வச்சு ஜெபம் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கலாமா, இன்னைக்கு ஆர்டர் பண்ணிடலாமா, இன்னைக்கு ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. எனக்கு கடைசி வரைக்கும் அனுமதிக்கு 2 வருஷம் ஆச்சு அந்த பொருள் ஆண்டவர் வாங்குவதற்கு அனுமதி கொடுத்து. இன்னைக்கு அநேகத்துக்கு ஆசீர்வாதம் பொருள் பயன்படுகிறது.
எடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அதனோட ஒரு வேதனையை கூட்டார். தேவனிடத்தில் நம்ம பெறுகிற ஒவ்வொரு நன்மையும் அது குறைய போவாது. அதில் நம்ம நன்மையை மாத்திரம்தான் தரும். ஆண்டவருக்காக காத்திருந்து நம்ம பெறுகிற தேவ சமூகத்துக்கு நம்ம கண்களை ஏறெடுத்து ஆண்டவர் இதை செய்யுங்கப்பா, இதை வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக தான் இருக்கும். ஒருபோதும் தீமைக்கு எதுவும் நமக்கு அமையாது. அல்லேலூயா. அந்த 2200 பொருளுக்கு அது 2500 இருந்துச்சு. நான் வாங்கும்போது அது 2200. அதுக்காக 2 வருஷம் காத்திருந்தவன் இந்த போட்டு 2 லட்சம் ரூபா. இதுக்காக ஒரு 2 மாசம் காத்திருக்கு. இதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கு. தேவ சத்தம் வர்ற வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது. ஏன்னா ஆட்கள் நிறைய இருக்கு, இந்த வளத்தை வச்சு சமாளிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை. கடைசியாக வளத்தை எடுத்தேன். அந்த வளத்தை இறக்குறதுக்குள்ள என்னுடைய பாதி சரீரம் என்ன ஆச்சுன்னா அப்படியே வந்து போச்சு. அப்படி மெலிஞ்சு போயிட்டு என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். அலைஞ்சி 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 இங்கிட்டு ஒரு ஆசாலி ஒரு பக்கம் பண்ற ஏமாத்துறான், வள்ளத்தை வாங்கின ஒரு பக்கம் ஏமாத்த வளர்த்து ஒரு வாங்கின பையன் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு இன்ஜின் வாங்கணும். அந்த இன்ஜின் வேலை பார்க்குற பையன் அவன் ஒரு பக்கம் என்னை சுற்றுலாட்டுக்கு இருக்கான். இந்த போராட்டத்தில் எனக்கு தேவ சமூகத்தை பார்க்க முடியல, ஆண்டவர் நோக்கி பார்க்க முடியல. ஆண்டவரே என்ன செய்ய ஒரு பக்கம் கேட்கிறோம், ஆனா தேவ சமூகத்தை உட்கார முடியல. காலையில போனா நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரணும். எங்கேருந்து ஜெபிக்க அப்படி உடம்பு உடஞ்சி போய் தான் இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே வந்து தூங்குறது, தூக்கம் கூட வராது. நிம்மதி இல்லாம 2 மாசம் நிம்மதி. மனைவிக்கு தெரியும் எவ்வளவு ஒரு மனுஷன் போராட்டத்தை அனுபவிக்க முடியும். அவ்வளோத்துக்கு இந்த வளத்தை எடுத்து போராடி வந்து கடைசிய தேவ சமூகத்தில் இருந்து சமீபமா அதுக்காக ஜெபிக்க ஆண்டவர் வைத்தேன். யாரை நம்பி இருந்த அந்த ஆட்கள் எல்லாம் ஒருத்தராக வளத்தோட்டி இறங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கூட ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தர் ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு இறங்கி போயிட்டாரு. ஆனால் எந்த மனுஷன் போனாலும் ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறேன். அப்போ பார்த்தேன் இவங்க போனா என்ன, நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறாச்சு. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டேன். ஆள் கம்மி தான், ஆட்கள் கொஞ்சம் தான். அதே பெரிய வளத்தை வச்சு ஓட்டுறேன். அதே பெரிய வளத்தை கடல் கொண்டு எங்கே கொண்டாலும் இங்கே போனாலும் ஆசீர்வாதத்தை கட்டளை. யாருக்கு தொழில் இல்லைனாலும் நம்ம நன்மையினால் கற்று நிரப்புகிறேன். இப்போ கொஞ்சம் இதயத்தில் பாரம் நிறைவாகுது. நம்ம எங்க போனா நம்ம இருதயம் சந்தோஷப்படும், எங்க போனா நம்ம சமாதானத்தை பெற முடியும். தேவ சமூகத்துக்கு மாத்திரம். அதை விட்டுட்டு நம்ம அங்க ஓடி இங்க ஓடி நான் அதை சாதிச்சிருவேன் இதை சாதிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஓடி இதை சுய உலகத்தை சார்ந்து நின்றோன்னு வச்சுக்கோங்க, கடைசி நமக்கு வேதனை மாத்திரம் தான். ஆண்டவர் ஒரு போராட்டத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறார்? ஆண்டவர் ஏசப்பா தன்னோட சீசர்களை பார்த்து சொல்லி எப்ப அக்கறைக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் படகுல ஏறி கிளம்புறாங்க. ஆனா போற வழியிலே அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு புயல் காற்று, அலைகளோடு கூடிய புயல் காற்று ஒன்று வருது. போற வழியிலே தத்தளிச்சு நிற்காங்க. இப்ப சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நாங்க சாக போகிறோமப்பா, உங்களுக்கு சித்தம் இல்லையா அப்படிங்கிற. ஆண்டவர் சைலண்டா இருக்காரு. இவ்வளவு காரியம் நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யணும், சைலண்டா படுத்திருக்காரு. ஆண்டவர் எழுந்து இந்த கடலை காட்சி அமர்த்தினார். அமர்த்தி அவன் கரை சேர்ந்த உடனே அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய வஸ்திரம் இல்லாதவன தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு வரவேற்கிறான். அந்த உலகை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் லூக்கா
26வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதனையோடு நாட்டில் சேர்ந்தார்கள். அப்படியே வாசிங்க பார்க்கலாம். இந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். ஹல்லேலூயா. இந்த கட்டளை எங்க பிறந்ததுன்னு சொன்னா, சமுத்திரத்துல எங்க அலை காற்று கடல்களை மோதி அடிபட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாம் யாரு செஞ்சது? இந்த பிசாசான செஞ்சது. ஹல்லேலூயா. அக்கறைக்கு போனா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை சந்திப்பாங்க, இந்த மனுஷனை விடுதலை பண்ணுவாங்க, இவன் நிமித்தம் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும் சொல்லி பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தெரிஞ்சுதான் பிசாசு பார்த்தா கடல்லே வச்சுங்கள. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடல்லே வச்சுங்கள அப்படியே வழி திருப்பி போயிடணும், அப்படியே திருப்பி போயிடும். காற்றை பார்த்தா திருப்பி போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? காற்றை கடலை அமர்த்தி அந்த மனிதனை விடுதலையாக்கி அவனை கொண்டு அநேக ஜனங்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இதுல நல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் முதல்ல அந்த இடத்துல கிளம்பும் போது சொல்லுவாங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த மனுஷனை தன்னோடு இருக்கிற சீசர்களாகி இவர்களை கொண்டு ஒரு அற்புதம் செய்யணும், இவங்களை எப்படியாவது கரை சேர்த்தணும்னு ஆண்டவர் விருப்பப்பட்டார் இந்த இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றது பார்த்தீங்களா? பிள்ளைகள் கரை சேர்த்தா போதும். ஆண்டவர் இவங்களை எப்படியாவது கரை சேர்க்கணும், நான் இல்லாதப்போ இவங்க இந்த அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் பிரயாசப்பட்டு அங்கே தூங்கி இருக்கார் படகுல. சரிப்பா, இதை யாராவது எழுந்து காற்று அடக்குறாங்கன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. இவங்க அடைக்கிறாங்க, அங்க ஒரு பிசாசு என்ன செஞ்சிருக்கும்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இந்த மனுஷனுக்கு இயேசு அந்த காற்றை கடலை அதற்றாரு, அங்க பிசாசு சொல்லுது. பிசாசு அங்க அந்த நோக்க வாசிக்கிறோம், அவனுக்கு கட்டளையிட்டபடியாக அப்படி சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அசுத்தாவினை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். அந்த இடத்துல இறங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். இந்த கட்டளை எங்க பிறந்ததுன்னு சொன்னா, அந்த பிரச்சனையில புயல் மத்தியில் ஆண்டவர் கையை ஊற்றி சொன்னார் பார்த்தீங்களா? காட்சி கடலையை பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த கட்டளை. ஹல்லேலூயா. இதை யாரிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தான்னு சொன்னா, என்னிடத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கிறேன். சீசர்களாகி அப்போஸ்தலர் அந்த மனிதனிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவங்க போய் இவங்களோட மனசு எழுப்பி இதை செய்ய மாட்டானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கடைசி வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாங்கிற தீர்க்கதரிசியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் வல்லமையான தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்னி இறக்குகிறார், வானத்தை அடைச்சி போடுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனையே ஒரு ஸ்திரீயின் வார்த்தையை கேட்டு சூரச்செடிகளை போய் படுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த வனாந்த ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது தெய்வ பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும்? சூரச்செடி அனுபவத்தில் போய் உடைந்து கொள்ளும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்க மாட்டோம். ஆண்டவர் எலியாவை பார்த்துக்க, எப்ப உனக்கு என்ன வேலைப்பா? எலியாவை உனக்கு என்ன காரியங்கன்னு கேட்காரு. அப்ப எலியா சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரை இப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன், உனக்காக ஒளி செஞ்சேன், அந்த பொங்கலை எனக்கு என்னை கொண்டு போடுன்னு சொல்றாப்பா. நான் என்ன செய்யலாம்னு ஒரு ஆலோசனை கேட்டிருக்கேன். அதை கேட்க இருக்கிறத பார்க்கணும் சாகலாம். உதவி செய்யறது பார்க்கணும் சாகலாம். வெறுப்படையத்தக்க அந்த வனாந்தரங்கிறது ஒரு மனுஷனுக்கு போராட்டத்தை ஆண்டவர் அனுமதிக்கும் போது, போராட்டங்கிறது அந்த மனுஷன் தேவன் தன்னோடு இருக்கிறது மறக்க பண்ணுறது. ஆண்டவர் பார்த்தா சரிப்பா, ஊழியத்தை செய்ய உனக்கு விருப்பம் இல்லை, ஊழியத்தை செய்யற பார்க்கலாம், சாகிறது பரவாயில்லங்கிற இனிமே இந்த வேலைக்கு ஆகிப்பட மாட்டேன்னு சொல்லி அதோடு அவனோட ஊழியத்தை அவனோட பணி செய்தார். பெரிய பெரிய காரியங்களை செய்தார் இல்லையா? ஆனால் பிரச்சனை வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னார், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியும். எங்க இந்த பொம்பளை அழைக்க முடியுமா முடியாதா? கெவில இருக்க 50 பேர் வராங்க, 50 பேரும்
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி 50 சுட்டரிக்கணும்னு சொல்றாரு. உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்குது. மறுபடியும் 50 பேர் வராங்க, அவங்களே சுட்டரிக்கணும்னு சொல்றாரு. கட்டளை இட்ட உடனே ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்குறாரு. ஆண்டவர் சொல்றதுதான் செய்யறாரு. ஆனா அந்த பொம்பளையும் அழிக்கணும், இந்த பாகால் தீர்க்கதரிசி கொண்டு வந்து இந்த பொம்பளை எசபேலை அழிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்து ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். ஆனா அவனால செய்ய முடியல. அவன் நெருக்கடி, அவனுடைய இருதய சமாதானமற்ற நிலைமையில் அவனுடைய யோசனையை பிசாசு பாதிச்சுட்டான். சரியான முடிவு எடுக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான். சில பிரச்சனை வரும்போது போராட்டம், பிசாசு சின்ன விஷயத்தை, சின்ன வியாதியை கொண்டு வந்துட்டா போதும், உடனே ஆண்டவரை வந்துடுறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு பொறுப்பு, நானும் ஆண்டவரை தான் தேடுறேன். ஹல்லேலூயா. தகப்பனாருக்கு கடந்த ஒரு இடத்தோட கல்யாணம் வந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகும்போது நல்லா இருந்தார். வாழ்க்கையில் நான் பாதி நாட்களை என் தகப்பனாரோடு செலவழிச்சிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமான நாட்கள். என்னோட தொழில் செய்தவர் 20-21 வருஷம் என்னோட தொழில் செஞ்சவங்க. அதனால அதிக நாட்கள் அவரோட நான் பிரயாணப்பட்டது, அதிக நேரங்கள் அவரோட நான் செலவு பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு இடதுகைன்னு சொன்னால் அது அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வருடத்துல ஒரு மிகுந்த ஒரு பிறவின ஒரு தாக்கியது. ஹல்லேலூயா. மூளையில் 2-3 இடத்துல அடைப்பு ஏற்படுது. எங்களுக்காக குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டு ஒரு மனிதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்திய ஆஸ்பத்திரியில் போய் நிற்கேன். போகும்போது நல்லா தான் இருந்தார். போய் டாக்டர்கிட்ட உடனே ஸ்கேன் எடுக்க கேட்பட்டார். ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டு போகிற, வெளியே கூட்டதுக்கு தள்ளாடுறேன். அவனால் நடந்து வண்டியில் கூட்டு வந்த மனிதரை ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறேன். ஒரு மணி நேரத்துக்கு இது நடந்த காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் நிற்கிறேன். அந்த ஸ்கேன் எடுக்க எடுத்துட்டு போய் நிற்கிறேன். தள்ளாடி போய் நிற்கிறேன். இது வரைக்கும் யாரையும் சார்ந்து நின்றதே கிடையாது. நானே போய் நிற்பேன். என்னையே தொழில்காரங்களும் ஒரு வேலையிலும் என்னை எதிர்பார்க்க மாட்டேன். அன்னைக்கு நான் கூட்டு போகிறேன், தோலை பிடிச்சிக்கிட்டே நடந்து வரேன். ஹல்லேலூயா. இருதயம் ரொம்ப அப்படியே துக்கப்பட்டு உடஞ்சி போய் அப்படி நடக்குது. ஸ்கேன் எடுத்துட்டு வந்து ஆஸ்பத்திரி வந்து கொடுத்தேன். ஆண்டவர்கிட்ட நான் 3 இடத்துல இடம் இருக்கு, உடனே அட்மிட் பண்ணேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை எனக்கு ஏன் இந்த நிலைமை? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரே புலம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ வேதனை, தூக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு 10-15 நாள் இருந்தோம். 15 நாளும் அவனுக்கு நிம்மதியே இல்லை. அங்கே எங்கே ஓடிக்கிட்டு கிடக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்ல, பயப்படாதப்பா, நான் உன் பட்சத்தில் இருக்கேன். அவர் வளருகிறார், என்னை தேய்ச்சி எழுதப்படுறான், என்னை அணைத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோது ஒரு மனுஷனை கைவிடுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் ஆண்டவரோடு தூரமாய் நின்றுக்கிட்டு ஆண்டவர் இதை செய்ய மாட்டேங்கிறார், அதை செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஆண்டவரையே குற்றம் சொல்லிக்கிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை உட்கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த பழத்தை பார்த்து அந்த ஸ்திரீயானவர் ஏவாள் என்ன செய்கிறான்னு சொன்னால், பிசாசு அவன் மூலியமாக அவளுக்கு செவி அவன் வார்த்தை சொல்கிறான். பிசாசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வருஷம் பிசாசு ஸ்திரீயை பார்த்து சொல்றான், ஏமா இந்த பழத்தை புசிமா, இது உன் சரீரத்துக்கு நல்லது, இவன் புத்தி நல்ல தெளிவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கும். இப்போ நல்ல ஆவிக்குள்ள இருக்காங்க, ஆவியின் சிந்தையோட நல்லா நல்லா பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த வசனத்துல. அது வரைக்கும் ஆவியின் சிந்தையோடு இருந்தவங்க, ஆவிக்குள்ளாக இருந்தவங்க, அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எந்த கண் திறக்கப்பட்டதுன்னா மாம்ச கண் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 6
ஆவியானோட கண் அடைக்கப்பட்டுருச்சு, அவங்க செவி அடைக்கப்பட்ட கண் அடைக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அது வரைக்கும் தேவனை சார்ந்து தேவனுடைய ஆலோசனைகள் நடந்தவங்க இப்போ பிசாசுக்கு சின்னதாக இடம் கொடுத்தவங்க என்ன ஆச்சுட்டுன்னா இவங்க கண் மாமிசத்திற்கு கண் திறக்கப்பட்டு ஆவியின் கண் அடைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து கேட்க, ஆதாமே எங்க இருக்கப்பா? அல்லேலூயா. கேட்கும் போது இந்த மனுஷன் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்கள் நிர்வாணின்னு தெரிந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷனை பிசாசு அவன் கண்களை இருளடைய பண்ணினதுக்கு அப்புறம் அவன் அடுத்தபடியாக செவி அவனுக்கு அடைக்கப்பட்டு விடும். தெய்வ சத்தத்தை அவனால் கேட்க முடியும். ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிடுவார். அல்லேலூயா. அது அடுத்தபடி அடுத்து என்ன, நம்ம நிர்வாணியாய் யோசிப்போம். தேவ சமூகத்துக்கு போய் நிற்கவே முடியாது. தேவ சமூகத்துக்கு தூரமா போகணும்னு தான் விருப்பப்படணும். தேவ சமூகத்துக்கு அவனால கிட்டி சேரவே முடியாது. அல்லேலூயா. தன்னை நிர்வாணமாய் அவன் நினைக்க தோன்றும். பிசாசு ஒரு மனுஷனை வஞ்சிக்கிறதுக்கு இதான். சின்ன விஷயத்துல விழுந்து போனவன்னு அவன் தன்னையே குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். நான் இதை செய்ய முடியாதையா, நான் இதை செய்யறதுக்கு தகுதியற்றவன். ஆண்டவர் சமூகத்துக்கு போறதற்கு அவனே தடை செய்ய ஒரு நிர்வாணம் அவனுக்குள்ள காணப்படும். ரட்சிப்பு இழந்து போற பரிசுத்த ஆவியானவர் வெளியே போகும்போது அவன் நிர்வாணமாய் ஆண்டவர் மனுஷன் அப்படியே விடல. ஒரு அத்தியலை எடுத்து அவன் மூடிக்கிட்டு இருக்க நிர்வாணத்தை மூடுவான். அத்தியலை என்ன செய்யும்? கிழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவருக்கு தோளுடைய ஆண்டவர் சவிசனம் செய்து அவருடைய தோளுடைய உடத்தினார் என்று பார்க்கணும். ஆண்டவர் அப்படியே அந்த ஆதாம் ஏவாளை துரத்தி விடல. தப்பு செஞ்சாங்க, அண்மையை இழந்து போனாங்க, தேவன் வயிற்றுக்கு மேன்மையை இழந்து போனாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களை அப்படியே விடல. திரும்பவும் அவங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்க. அவர் எல்லா கண்களை மூடிக்கணும். முழங்கால் பாடிக்கிட்டு உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பருவமே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பருவமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரத்திலிருந்து சொல்றாண்டவர், நான் இதுவரைக்கும் எப்படி இருந்தேன்னு எனக்கு சரி தெரியலாண்டவர். இதுவரைக்கும் விட்டு நான் தூரமாக இருந்திருக்கேன், சுய இச்சையின்படி நான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன். இனிமே நாங்கள் அப்படி இருக்க மாட்டாண்டவர், இனிமே நாங்கள் அப்படி இருக்க மாட்டாண்டவர். நாங்கள் உண்மையை சார்ந்து நிற்போம், உண்மையை சார்ந்து நிற்போம். நீங்களே கதையாக இருப்போம். உங்களுடைய ஆலோசனைகள் நான் நடப்போம் ஆண்டவர். எல்லாரும் கேட்போம், கொஞ்சம் ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நின்று கேட்போம், எல்லாரும் எழுப்பி நின்று அப்போ அவருடைய ஆலோசனை நாங்கள் கேட்போம் ஆண்டவர். அந்த தினமும் ஆலோசனை கேட்போம் ஆண்டவர். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அதில் உங்களுடைய ஆலோசனை இருக்கிற ஆண்டவர். ஆசீர்வாதத்தின உங்களுடைய ஆலோசனை இருக்கிற ஆண்டவர். நாங்கள் பெறுகிற ஒவ்வொரு பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். எங்களுடைய ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கு, என் குடும்பங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், எங்களுடைய படிப்புகளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் ஆண்டவர். எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். எங்கள் தொழில் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் ஆண்டவர். உங்களுடைய ஆலோசனை மத்தியில் இருக்கணும். உங்களுடைய ஆலோசனை தந்தைகளை வழிநடத்துங்க, உங்களுடைய ஆலோசனை தந்தைகளை வழிநடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவரையா. உங்களுடைய ஆலோசனை தாங்க ஆண்டவர், உங்களுடைய ஆலோசனை வெளிப்படட்டும், உங்களுடைய ஆலோசனை தாங்க, உங்களுடைய ஆலோசனை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. கீழ்த்தட்டில் கொடுத்தார் வார்த்தை தெய்வம் என்னை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் கொடுத்தார் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே
மனதாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை அசைவாடும் மனதாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை எலியாவின் தேவனே அசைவாடும் மனதாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை அசைவாத காரியானவர் உமக்கின் அசைவாத காரியானவர் ஒரு காரியானவர் இவரை அனுதாபிக்கிறவர் நடுவன் மாத்திரம் வீட்டிருக்க ஆகாலை கடனை எரித்திடுவேன் நடுவன் மாத்திரம் வீட்டிருக்க ஆகாலை கடனை எரித்திடுவேன் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைத்தான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைத்தான் நெருப்பான் இறங்கிடுவான் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவான் ஆவியே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே உயிர்ப்பின் ஆவியானவரே ஆவியே ஆவியே அசைவாடும் மனதாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை அசைவாடுகிறோம் நீங்கள் மத்தியில் அசைவாடுங்க நீங்கள் மேல் அசைவாடுங்க நீங்கள் ஆவியானவங்க நீங்கள் நிறுவனங்கள் மேல் அசைவாடுங்க அசைவாடும் மனதாக்கும் நல்ல கரங்கள் சாட்சி உற்சாகம் அசைவாடுங்க 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 அசைவாடும் மனதாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை கருணை பகவருக்கு வானத்திலிருந்து இஸ்ரவேலிலே கண்கள் திறக்கப்பட முடியும் கர்த்தரே தேவன் என்று இறங்கி வந்த தேவ வல்லமை தேவ அக்கினி பரத்திலே இறங்கி வந்து தேவ அக்கினி ஒரு வந்து ஊற்றப்பட முடியும் ஒவ்வொரு பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும் எல்லா விடுதலும் ஒழிந்து போகும் இருபத்தி சோர்வு இருபத்தி கவலைகள் பாரங்கள் எல்லாம் ஒழிந்து போகும் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கள் நிரப்பு 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 பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை நிறைய வரட்டும் 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 பலத்தினாலும் கொள்ள பராக்கிரமத்தினாலும் கொள்ள என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லவில்லை என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லவில்லை என்னுடைய ஆவியினால் நிரப்பது அபிஷேகத்தினால் நிரப்பது வல்லமையினால் நிரப்பது ஒவ்வொரு பாத்திரங்கள் நிரப்பப்பட்டு எங்கள் வெறுமையில் ஒழிந்து போகும் பரிசுத்த மனதை உண்மையே நம்பியிருக்க சமாதானத்தோடு காத்துக்கொள்வது வாசிக்கிறோம் நான் உண்மையை சாத்து நிற்கிறோம் உண்மையை சாத்து நிற்கிறோம் உண்மையே நாங்கள் சார்ந்து நிற்கிறோம் உண்மை மாத்திரமே சார்ந்து நிற்போம் ஆண்டவரே எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிக்க எங்கள் நிலைகளை கர்த்தர் அறிந்தவர் ஐயா நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா உருவாக்கு ஆவியானவர் எங்களை பலப்படுத்துக ஆவியானவர் மனுஷர் கண்களுக்கு முன்பாக நாங்கள் அர்த்தமாய் எண்ணப்பட்டிருக்கோம் அநேகர் எங்களை மிதித்து போறாங்க ஆண்டவர் அநேகர் தலை மேலே ஏறி போறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தாண்டவர் நாங்க உண்மை சார்ந்து நிற்கலப்பா உலக மனிதர்கள் பரியாசம் பண்ணுகிற நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் இதுக்கு காரணம் நாங்க தாண்டவர் கர்த்தர் எங்களை எழுப்புகிற வேலையில ஜெபின்னு சொல்ற வேலையில நாங்க ஜெபிக்காம இருந்தோம் இதை செய்யன்னு சொல்லும்போது நாங்க செய்யாம இருந்தோம்ப்பா சத்தத்துக்கு செவி கொடுக்காம காதை அடைச்சு வச்சுட்டோம் ஒன்னிங்க ஆண்டவரே ஒரு விஷயங்களுக்கு இறக்கம் செய்யுங்க ஒரு விஷயங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா
எங்களை உருவாக்குங்க, புது சிருஷ்டியாய் மாற்றுங்க. இனி வருகிற நாட்கள்ல நாங்கள் உண்மை சார்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பாத்திரங்களாய் விளங்கத்தக்கதா கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அப்படி பயன்படுத்த போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய காரியங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறது அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் பார்க்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியம் கர்த்தர் செய்ய போகிறேன். உங்களுடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய கர்த்தர்களை நடத்தி ஒன்றுக்கு உதவாத என்னையும் கத்து நிரப்பினீர் ஐயா. உடைய வார்த்தை எங்கள் மன்னாவும் ஒன்றுக்கு உதவாத என்னை கொண்டு கத்து பேச வைத்து நீர் எவ்வளவு நல்லவன் ஆண்டவர். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனை பொறுப்படுத்திக் கொடுங்க. வந்த ஒவ்வொரு கத்தர் ஆசியோடு எல்லாருடைய ஆவியில் பலனடைந்து உனக்கென்று கனி கொடுக்கவராய் மறக்கத்தை உதவி செய்யும். தடைகள் எல்லாம் மாறட்டும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.